மதிய வணக்கம். இன்று தலைப்பானது டிஎம்கே கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பம் நிகழ்கிறது. தேமுக வெளியே வர உள்ளது, காங்கிரஸும் வெளியே போக உள்ளது. தேமுக ஜாயின் பண்ணதுனால காங்கிரஸுக்கு பிடிக்கவில்லை. மத்தியில் இருந்திய மிகப்பெரிய ப்ரெஷர் டிஎம்கே வந்து கொண்டிருக்கிறது. தொகுதி பங்கீடிலே ப்ராப்ளம் இருக்கிறது. அதனால் திமுக கூட்டணி மிக சலசலப்பு அதிகரித்து கொண்டிருக்கிறது. மக்களையே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பணம் இருக்குது. 5,62,000 கோடி கொள்ளையடித்த பணத்தை கஜானா காலி பண்ணிவிட்டு எப்படி செலவு பண்ணலாம் என்று டிஎம்கேக்காரர்கள் துடிக்கின்றார்கள். இதை வைத்து ஓட்டு வாங்கி மக்களிடம் திரும்ப ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை கப்பங்கட்டுவதற்காக முயற்சி செய்கின்றார். இது நடக்காத காரியம். மக்களே அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். இதற்கிடையில் நான் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அவர் நேற்று மீட்டிங் போட்டிருக்கிறார். அவரும் ஒரு சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். அதே போல் விஜய் அவர்களும் இதுபோல் 4 முனை போட்டி இருப்பதனால் எடப்பாடியின் பக்கம் மக்கள் பிரபலமாக கிட்டத்தட்ட ஒரு படைபலம் மாதிரி ஒரு சப்போர்ட்டுன்னு இருக்கின்றார்கள். அதுவும் நடுத்தர வாக்காளர்கள், அது மட்டும் இல்லாத கட்சியை சார்ந்தவர்கள், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தெளிவாக எடப்பாடியின் கருத்தை வலுப்படுத்த இன்றைக்கி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே மீட்டிங்கில் போட்டு தெருமுனைகள் கூட்டம் பல கூட்டங்களை போட்டு பயன்படுத்துகின்றார்கள். திமுகவுடைய 5 வயசு கஜானா காலியை மக்களிடத்தை வெளிப்படுத்த வேண்டும். 5,62,000 கோடி என்பது சாதாரண விஷயம் அல்ல. 5 ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றினார்கள், எதை செய்தார்கள், எதை செய்யவில்லை என்று மக்கள் அனைவருக்கும் தெரியும். சென்னையிலே 100% ட்ரைனேஜ் சிஸ்டம் முடித்தார்கள், முடியவில்லை. நிறைய பெண்டிங் இருக்கிறது, 10% முடிக்கவில்லை. ஒரு வேளை நல்ல வேலை அவங்களுடைய எஸ்கேப்பு மழை இல்லாமல் சென்னை தப்பித்தது, அதுதான் ஒரு காரணம். இந்த ஆண்டு நல்ல மழை இருந்திருந்தால் சென்னை மிகப்பெரிய பாதிப்பிலே வந்திருக்கும். அவங்களுடைய வண்டவாளம்லாம் தெரிந்திருக்கும். திமுகவுடைய அரசுகள் அடுத்த அரசு வரும்போது இவங்க என்ன செய்தார்களோ அந்த குறைபாடுகளெல்லாம் அடுத்த அரசுகளுக்கு வரும்போது மழை தண்ணி தேங்கி நிற்கும். அப்போ தெளிவிடும் என்ன நிலைமையிலே டிஎம்கே அரசு செஞ்சுன்னு சொல்லி. ஏன்னா அடுத்தது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த பிறகு அடுத்த 6 மாதத்திலே லோக்கல் பாடி எலெக்ஷன் வர உள்ளது. அந்த எலெக்ஷன் மிகப்பெரிய வெற்றியை தர உள்ளது. நன்றி, வணக்கம். இது வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரித்தாங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைப் முக்கியமானது. தயவுசெய்து எனக்கு உங்களுடைய அன்பு ஆதரவுகளை எனக்கு என்றும் தாருங்கள். என்னோடு தேவையான வீடியோகளை நான் வெளியிட முடியும். இந்த காணொலியை பார்த்த பிறகு எனக்கு நல்ல பதில்களை அனுப்புங்கள். மீண்டும் நன்றி, சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ. நன்றி, வணக்கம்.